வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி என்ன ரெசிபினா வெஜிடபிள் பிரியாணி தான். என்ன பாதியிலே காட்டுறாளேன்னு நினைக்காதீங்க. நான் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் கவனித்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது ஆன் பண்ணேன். ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு லவங்கெல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, என்ன ஒரு ஸ்பெஷல்னால் மசாலா அதிகமாக போடாதீங்க. ஏன்டா வெஜிடபிள் ஃப்ளேவர் தான் இதில் அதிகமாக இருக்கணும். அதனுடைய டேஸ்ட்டு நமக்கு நல்லா இருக்கும். நான் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு ஃபுட் கலர் கொஞ்சோண்டு போட்டு தயிர் லெமன் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். வெஜிடபிள் போட்டு புதினா கொத்தமல்லிலாம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கினே இருந்தால் அது அரை வேக்காடு வர வரைக்கும் இது மாதிரி பெரட்டி கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் 1க்கு 2 தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வீட்டு அரிசியில் தான் செஞ்சேன், நல்லா இருந்தது. கிண்டி விட்டு மூடி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொதி வந்துடும். கொதி வந்த பிறகு அரிசியை போட்டு ஒரு கிண்டி குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 2 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணணும். இது மாதிரி முட்டையை அதுக்கு சைடிஷ் முட்டையை அவிச்சு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. 2 விசிலும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் வெயிட் ரிலீஸ் பண்ணிட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி ரெடியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு இது மாதிரி நிறையா வெஜிடபிள் போட்டு ரைஸ் கம்மியாக போடுங்க. நான் நிறையா பேருக்கு செஞ்சதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டேன் வெஜிடபிள். லஞ்ச் பாக்ஸில் ஒரு மசாலா முட்டையை எடுத்து வச்சுட்டு சாதமும் எடுத்து பேக் பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.